தேவ சபையும் இன்றைக்கு இந்து மக்களை சந்திப்பதற்கு முடியவில்லையே ஏன்? இந்த கேள்வி எனக்குள் அதிகமாக இருந்தது உண்டு. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏன் ஒரு முற்றிலுமாக தாழ்த்தப்பட்ட இனத்தவரிடத்திலே மாத்திரம் பறைசாற்றுகிறார்கள்? கிறிஸ்தவ சுவிசேஷம் என்றால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று நினைவு இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம், ஒரு 5-6 பேர். அந்த கிராம தலைவர் வந்தார். நீங்களாம் யாரு, என்ன எங்க இருக்கீங்கன்னு கேட்டார். இயேசுவை பற்றி சொல்ல வந்தோம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஊர்ல யாரும் இல்லை, நான் தான் ரொம்ப காலமா தலையாரியா இருக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்ட்டாங்க. அப்படிப்பட்ட காலம். இன்னொரு கிராமத்துக்கு போயிருந்தோம், இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்கிறோன்னு உடனே அந்த தலையாரி சொன்னார், உங்க ஆளுங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட இடத்துல ஏன் உயர்ந்த ஜாதிக்காரிடத்திலே கிறிஸ்தவம் அறிவிக்கப்படவில்லை? ஏதோ ஒன்று, எப்பவோ ஒன்று குறிஞ்சி மலர் பூக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் அக்காலத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அவர்களும் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாதபடி அவர்கள் இனமே அவர்களை அமைக்கி போட்டு விட்டது. உயர்ந்த ஜாதி இந்துக்கள் என்று தங்களை பெருமையை பேசிக்கொள்வர்களுக்கு எப்படி அநேக கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் சரியா தெரியாதோ, எப்படி அநேக இஸ்லாமியருக்கு தங்கள் குரான் சரியா தெரியாதோ, அதுபோல அநேக இந்துக்களுக்கு தங்கள் வேதம் இன்னதென்றே தெரியாது என்று நான் சொல்லவில்லை. காலஞ்சென்ற சங்கராச்சாரியர் அவர்கள் சொன்னதை ஆண்டவர்களிலே முதல் பக்கத்திலே பதித்திருந்தார்கள். ஆகவே